UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 52. At what temperature will be the average velocity of a sample of nitrogen gas be the same as that of methane gas at 100 degrees Celsius? Option A 380 Kelvin. Option B 650 degrees Celsius. Option C 380 degrees Celsius. Option D 200 Kelvin. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்துர்க்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 4 gaseous stateல இருந்து தான் எடுத்துர்க்காங்க. எந்த கான்செப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா average velocity. நமக்கு velocity 3 typesல one of the velocity என்னன்னு பாத்தீங்கன்னா average velocity. அதனோட ஃபார்முலா ரிலேட் பண்ணி நமக்கு சம் கேட்டிருக்காங்க. ஈஸி தான், இது அப்ரோச் பண்ற விதம் தான் நம்ம பார்க்கணுமே. ஓகேங்களா? இப்போ average velocity குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √8 kT by pi m. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா sample of nitrogen gas be the same கொடுத்துட்டாங்க. then methane gas என்ன டெம்பரேச்சர்னா 100 டிகிரி செல்சியஸ். நம்ம டெம்பரேச்சரை நம்ம என்ன பண்ணோம், அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 273 ஆல ஆட் பண்ணி போறீங்களா. ஸோ 100 + 273 373 கெல்வின். ஓகேங்களா? ஸோ நம்ம டெம்பரேச்சர் நமக்கு கான்செப்டாக கொடுத்துட்டாங்க, சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணலான்னா சேம் பேராமீட்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 kT by pi m 8 kT by pi m ரெண்டுமே. இப்போ நான் இதை நான் என்ன பண்ணுறேன்னா நைட்ரஜனுக்கு எடுத்துக்கிறேன், இது மீத்தேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இதில் சேம் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா ரூட்டுக்கு ரூட்டும் கேன்சல் ஆகிடும், 8க்கு 8ம் கேன்சல் ஆகிடும், கே எல்லாமே கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். பட் நைட்ரஜனோட மாஸ் டிஃபர் ஆகும், அதே மாதிரி மீத்தேன் கேஸோட மாஸும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பை மாஸு, சேம் ஹியர் ஆல்சோ டெம்பரேச்சர் பை மாஸ். டெம்பரேச்சர் ஃபார் என்ன கேஸ் எடுத்துருக்கோம், நைட்ரஜன் கேஸ். ஓகேங்களா? ஹியர் ஆல்சோ மீத்தேன் கேஸ். இப்போ இதுதான் நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ம போடலாம். நமக்கு டெம்பரேச்சர் ஆஃப் நைட்ரஜன் கேஸும் மாஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் மீத்தேன் கேஸ் அண்ட் மாஸ், நமக்கு மாஸ் நைட்ரஜன் மாலிகுலுக்கும் கால்குலேட் பண்ணிடுவோம், மீத்தேன் கேஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். டெம்பரேச்சர் மீத்தேனுக்கு கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா நைட்ரஜனுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம 3 பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா 4th பேராமீட்டர் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன தேவை, டெம்பரேச்சர் ஆஃப் நைட்ரஜன் தான் நமக்கு தேவை. டெம்பரேச்சர் ஆஃப் மீத்தேன் கேஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 373. ஓகேங்களா? டிவைடட் பை மாஸ் ஆஃப் த மீத்தேன். ஒன் மாலிகுல் ஆஃப் மீத்தேன் மாலிகுலோடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 4 × 1 4. தென் கார்பனுக்கு 12, 12 + 4 16. ஓகேவா? 16 மாஸ் நம்பர் ஃபார் மீத்தேன் கேஸு. அதே மாதிரி நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 N2 மாலிகுல் இல்லையா, அப்போ 28. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேராமீட்டர் அப்படியே என்ன ஆகும்னா மல்டிபிளில் போயிடும். ஓகேங்களா? 28. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 352.75 வரும். ஓகேங்களா? நமக்கு அந்த ஆன்சர் இங்கே வருதுங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது ஆக்சுவலாக இது கெல்வினில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டிகிரி செல்சியஸில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா -273.15. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 379.6. ஓகேங்களா? இதுதான் நைட்ரஜன் கேஸோடைய டெம்பரேச்சர் வேல்யூ. இந்த வேல்யூ இது செல்சியஸ்க்கு நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம், டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூவோட சிமிலராக இருக்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. 379னா 38 மோரல்ல சேம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 52க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. Next question 53. What is the reason for ice skating? Option A, melting point of ice decreases with increase in pressure. Option B, melting point of ice decreases with increase in pressure. Option C, melting state unit 4ல இருந்து தான் எடுத்திருக்காங்க.
ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இமேஜின் பண்ணி பாருங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்கும்போது என்ன ஆகும், மேல இருந்து அவங்க ஸ்கேட் பண்ணும்போது அங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம when we apply pressure or when we increase the pressure கொடுக்கும் போது என்ன ஆகும்னா மெல்டிங் பாயிண்ட் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஐஸ் கண்டிப்பா மெல்ட் ஆகும் இல்லைங்களா. அப்போ மெல்ட் ஆகிற ஐஸ் என்ன ஆகும்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் எ லூப்ரிகண்ட். அப்போ அப்படியே என்ன ஆகும், அவங்க ஸ்கேட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணிவிடும். ஓகே, அப்போ அவங்க மூவ் ஆனதுமே அந்த பிளேஸில் என்ன ஆகிடும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகிடும், அங்கே அகெயின் ஐஸ் வந்து என்ன ஆகிடும், மெல்ட் ஆனது மறுபடியும் ஐஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we apply pressure அப்ளை பண்ணும்போது அந்த பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் திஸ் இஸ் த கான்செப்ட். அப்போ மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் வித் சேம் ஹியர் ஆல்சோ ஐ எம் ரைட்டிங் த பாயிண்ட் decreases. Melting point of ice decreases with the decrease in pressure னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. சேம் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதிட்டோம். ஓகேங்களா, ஸோ இங்கே டிக்ரீஸ் தான் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸில் நான் ரைட் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர், அதுதான் கான்செப்ட். ஓகே, தென் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்டு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் அன்ஆல்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டரே ஆகாது, எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து ராங் தான். மெயின் ஆப்ஷன் ஏ தான் இந்த 53க்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்குதுனாவே மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது. ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ 53க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.